எங்க வரி பணத்தை நாங்க திருப்பி கேட்கறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ வயிற்றுச்சல் ஆகுதே. உங்க வீட்டு காசுல நாங்க வாழ்ந்துட்டா தமிழ்நாட்டை என்னெல்லாம் பேச்சு பேசுவீங்க? இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தமிழ்நாடோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை பார்த்து அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக்ன்ற வார்த்தையை செஷன்ல பயன்படுத்தியிருக்காரு. நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய 2200 கோடியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு நீங்க மும்மொழி கொள்கை பிஎம்சியை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் புதுசா ஒரு இக்க வச்சாங்க. நம்ம அமைச்சரும் நம்ம செக்ரட்டரி என்ன சொன்னாங்க, எங்க மாநிலத்துக்கு என்ன தேவைன்றது ஒரு கமிட்டி அமைச்சு நாங்க ஒரு ப்ரொபோசல் தரோம், அதை பாருங்கன்னு சொன்னதுக்கு கல்வி இன்னமும் கன்கரண்ட் லிஸ்ட் ஒத்திசைவு பட்டியல் தான் இருக்கு. ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து முடிவு பண்ற இடத்துல இருந்துட்டு எஜமான தோணியில இன்னைக்கு இதை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கல்வி, நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு வந்து இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. வடக்கெல்லாம் பாருங்க, படிப்பும் இல்ல சுகாதாரமும் இல்ல, எதுவுமே எல்லாம் எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். தெற்கும் அதே மாதிரி இருங்கன்ற தோணியில இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் அன்சிவிலைஸ்டா ஒரு வார்த்தையை பார்த்துட்டு படித்த சமூகம் வளர்கின்ற சமூகமா இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை பார்த்து அன்சிவிலைஸ்ன்ற வார்த்தையை அன்பார்லிமெண்டட் வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காரு. எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை போதும் எங்க அரசு முடிவு பண்ண விஷயத்த நீங்க இதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஃபண்டுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்?